வெள்ளையம்மாள் கோபுரம் அதை பத்தி உங்களுடைய எழுத்துல ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எந்த அளவுக்கு எப்படி உங்களுக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெஷன் வந்தது? இல்ல அதெல்லாம் அதுல எழுதின எல்லாமே ஃபேக்ட் தான். இதுல இத பத்தின பதிவுகள் நிறைய இருக்கு. ஆனா உங்க கதைகளுக்குள்ள பெரிய பெரிய வேதாந்தங்கள் அதனுடைய தத்துவங்களையும் சேர்த்து சேர்த்து நீங்க எழுதுற போது அந்த காம்பினேஷன் எப்படி உங்களுக்கு வருது அது பத்தி சொல்லுங்க. இப்போ சமீபமா லலிதா சஹஸ்ரநாமம் எழுதும் போதும் மித்த அக்ஷர மணமாலை இதெல்லாம் எழுதும் போது சொல்லும் போது இப்ப அந்த அண்டர் த ட்ரீல 7 வருஷமா சொன்ன கதைகளோட இது நமக்குள்ள இருக்கு இல்லையா, முன்னாடி பார்த்த கதையே இப்ப வேற பரிமாணத்துல தெரிகிறது. முன்னாடி பார்த்த விஷயங்களே இப்ப வேற மாதிரி நம்ம பாக்குறோம், வேற கோணத்துல இருந்து பாக்குறோங்கிறது இத்தனை நாள் வாசிப்புல மெச்சூர் ஆயிருக்கு. வாழ்க்கையோட இந்த ஓட்டம் நீங்க எழுதணும்னு பிளான் பண்ணி எழுதல, இப்படி பண்ணணும் இதெல்லாம் இல்ல, இப்போ பாக்குற போது எப்படி தோணுறது, இனி என்ன பண்ணலான்னு ஏதாவது பிளான் இருக்கா? இப்போ அன்னையாய் அத்தனாய்னு சொல்லிட்டு ராமானுஜரோட அடியார்களை பத்தி எழுதிட்டு இருக்கேன். ஒரு ஆச்சாரியன் கிட்ட எப்படி பக்தி பண்ணணும். 12 ஆழ்வார்ல ஒரு ஆழ்வார் பெருமாளை பாடாம ஆச்சாரியனை மட்டும்தான் பாடியிருக்காரு, மதுரகவி ஆழ்வார். அந்த கண்ணினும் சிறுத்தாம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டாளுடைய அந்த பாசுரம் சொல்லி கொடுத்த டீச்சர் அவங்கள பத்தி எழுதியிருக்கீங்கல்ல, அவங்கள பத்தி சொல்லுங்க. அப்புறம் அந்த ஆண்டாள் யானையை பார்க்க போன பாட்டி, ஆமா, அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வித்தியாசமா ஜோசியம் சொல்லி கொடுத்தவங்க. இதெல்லாம் எப்படி அது அவங்க எல்லாருமே இருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. இப்போ பாட்டி இல்ல, மித்தவங்க எல்லாரும் இருக்காங்க. சரி. இன்ஃபேக்ட் அந்த பட்டாபிராமர் சன்னதி பத்தி சொல்லியிருந்தேன். அன்னைக்கு கூட அவரை பார்த்தேன் நான் கோவில்ல. அவரை பத்தி எழுதியிருக்கேன்னு அவருக்கே தெரியாது, பட் நம்ம எழுதியிருக்கோம். வித்தவுட் பெர்மிஷன் எழுதியாச்சு. சரி. சோ ஆண்டாள் யானை ஸ்ரீரங்கத்துல ரொம்ப யானை மேல எல்லாருக்கும் ரொம்ப பிரியம் உண்டு. நாங்க இருந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பாட்டி இருப்பா. அந்த பாட்டி தினமும் யானையை பார்த்துட்டு வருவா. கோவிலுக்கு போனாலும் யானையை பார்த்துட்டு வருவா. பெருமாளை பாக்குறத விட யானை மேல ரொம்ப ஒரு பிரியம் ஜாஸ்தி. கேக் எல்லாம் பண்ணுவா, குக்கர்லயே கேக் பண்ணி எடுத்துன்னு போவா, சப்பாத்தி பண்ணி எடுத்துன்னு போவா யானைக்கு. அதே மாதிரி செருப்பு போட்டுக்காம கால்ல துணி சுத்தின்னு இருப்பா. அதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த பாட்டிய ரொம்ப வெரி எந்தூசியாஸ்டிக் பாட்டி. நம்ம எல்லாம் சோம்பி சில சமயம் டயர்டா இருந்தா ஐயோ கோயிலுக்கு போகணுமா அப்படிலாம் யோசிச்சா கூட பாட்டி கரெக்டா டானுன்னு கிளம்பிடுவா. இத்தனைக்கு தாத்தா சைக்கிள்ல தான் அழிச்சுன்னு போவாரு, 2 வீலர் எல்லாம் பெருசா கிடையாது. அப்போ அந்த ஒரு சமயம் நான் கூட்டின்னு போனேன் பாட்டியை. 2-3 தடவை நான் கூட்டின்னு போயிருக்கேன் பாட்டிய. தாத்தாவோட சண்டை போடுறச்செல்லாம் நான் கூட்டின்னு போயிருக்கேன். தாத்தாக்கும் பாட்டிக்கும் சண்டை செமையா நடக்கும். உங்களோட சரி. அப்ப நல்லா கேட்டுட்டு ஒரு நாள் கூட்டின்னு போனேன். அப்போ பாட்டி கேக் பண்ணி எடுத்துன்னு போறான். எனக்கு யானைனா பயம், நான் தள்ளி நிப்பேன். பாட்டியே இத்தினுண்டுதான் இருப்பான். பாட்டி தெரியுமா, நான் நினைச்சுப்பேன் யானை மூச்சு விடுறதுலயே பாட்டிக்கே விழுந்துருவா. இருந்தாலும் பாட்டி தெரியுமா கிட்டக்க போவா. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அந்த ஸ்லோகம் மிஸ் நிஜமாவே அந்த மேடம் நிறைய கண்டிஷன்ஸ் போட்டா. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் முறியடிச்சுன்னு கத்துக்கிறேன். எப்பயுமே என்கிட்ட யாராவது முடியாதுன்னு சொன்னா அதை நம்ம போய் மூட்டி மோதி பாக்குறது, அந்த மாதிரி. அதுல எல்லா கேரக்டர்ஸுமே நிஜம். அந்த காட்டழகி சிங்கர் அவரும் கோயில்ல வர சேவக மாமா அவரும் இப்ப இருக்காரு. இன்னும் அந்த கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஓ, பெரிய விஷயம். வெள்ளையம்மாள் கோபுரம் அதை பத்தி உங்களுடைய எழுத்துல ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எந்த அளவுக்கு எப்படி உங்களுக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெஷன் வந்தது? இல்ல அதெல்லாம் அதுல எழுதின எல்லாமே ஃபேக்ட் தான். இதுல இத பத்தின பதிவுகள் நிறைய இருக்கு. வெள்ளையம்மாள் கோபுரம் பத்திலாம் இருக்கு, திருவரங்கன் விழாலையும் இருக்கு. அது தவறுமே கோவில் ஏடுகள் எல்லாம் இருக்கு, கோவில் ஒழுகுலரியும் இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. அதாவது நமக்கு பேர் தெரிஞ்சு பண்ணின தியாகிகள் தான் நமக்கு தெரியும். தெரியாம நிறைய பேர் தியாகம் பண்ணிருக்கான் இந்த கோவிலுக்காக. கோவில்ல பார்த்தோன்னா 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்களை வெட்டி கொண்டானா நமக்கு எல்லா பேரும் தெரியாது. எதிர்பார்க்கவும் இல்லை, அவங்க அதை எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனா அவங்க பண்ணின தியாகங்கிறது உண்மைதானே. அது இப்பவும் இருக்காது. அப்படியெல்லாம் காமிச்சு பத்திரப்படுத்தி கொடுத்த பெருமாள். அப்ப நமக்கு இன்னும் எவ்வளவு பொறுப்பு இருக்கு. அதுதான் அந்த இதோட சாராம்சமே. நம்ம அந்த கோவில்ல போனோம்னாக்கா இது நம்ம பெருமாள் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் மெசேஜ். ஏன்னா ஏன் இவ்வளோ நம்ம பிராச்சீனமான கோவில் வேற எந்த தேசத்துலயும் இப்படி கிடையாது.
நமக்கு தான் இவ்வளவு ஒரு பெரிய பொக்கிஷங்கள்லாம் இருக்கு. நிறைய. இப்ப நீங்க சொன்ன கதாபாத்திரங்கள் மாதிரி அந்த ஆச்சாரியர் பரம்பரையில வர்றவங்களும் இப்ப அங்க இருக்காங்களா? எப்படி அவங்க நிறைய பேர் இப்ப நீங்க ஸ்ரீரங்கத்துல போனீங்கன்னா கோவிலை தாண்டி வெளியில இருக்கக்கூடிய வீதிகள் போனா நிறைய திருமாளிகைகள் இருக்கும். பராசரப்பட்ட திருமாளிகை, புறத்தாழ்வான் திருமாளிகை, அது மாதிரி வேதவியாசப்பட்டர் திருமாளிகை, இந்த மாதிரி நிறைய அந்த ஆச்சாரிய புருஷர்களோட திருமாளிகைன்னு சொல்லக்கூடிய அவ வீடுகளை பத்திரப்படுத்தி வம்சத்துவாலாம் இருக்கா. அவங்க எல்லாம் இன்னும் அந்த வீடே கோவில் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஆச்சாரிய புருஷர்கள் இருந்த இடம் இல்லையா, அத அவளுக்கு உண்டான மரியாதை எல்லாம் உண்டு. எல்லாருமே அந்த வீதியில இன்னும் இருக்கா. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல பல பேர் அந்த புராதனத்தை விட்டுட்டோம் இல்லையா, பல இடங்களை விட்டு மைக்ரேட் ஆகி வந்ததுனால. ஆனால் இத்தனை ஆண்டுகாலமா அதை பாதுகாக்கிறதுங்கிறது சாதாரண பெரிய விஷயம். பெருமாள் அருள் தான் அது எல்லாமே. அதே மாதிரி அந்த அவளும் ஆணும்ல ஆண்டாளை உங்களோட ரொம்ப நெருக்கமான ஒரு தோழியா காட்டுறது மாதிரியே அங்க உள்ள பாட்டி, மற்றவங்க சுத்தி வர்ற கேரக்டர்ஸ், இத சொல்ல சொல்ல எப்படி உங்களுக்கு அடுத்தடுத்தது வந்துருமா, இல்ல மொத்தமா ஒரு பிளான் பண்ணிட்டு அதை எழுதணும்னு ஆரம்பிச்சு? நான் எப்பயுமே எழுதும்போது பிளானிங்கே கிடையாது, பிளாங்க் ஸ்கிரீன் தான். நான் மோஸ்ட்லி ஸ்பான்டேனியஸா பேசுறதோ ஸ்பான்டேனியஸா எழுதுறது தான். எதுவுமே ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணா மறந்துடுவேன். ஆக்சுவலா நான் அடிக்கடி சொல்லுவேன் ஓவர் ப்ரிப்பரேஷன் உடம்புக்கு ஆகாதுன்னு. அதனால ப்ரிப்பரேஷனே பண்ண மாட்டேன். இது எல்லாமே என்னோட மைண்ட்ல இருக்கு. ஏன்னா எழுதும் போது அதுவே வருது. அது நான் நினைச்சு பார்க்காத விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இன்ஃபேக்ட் அவளும் நானும்ல எழுதின என்னோட பாட்டியோட இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் நான் எல்கேஜில இருந்து எழுதியிருக்கேன். நான் சின்னப்ப ஒரு 3.5 வயசு 4 வயசு எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் எழுதியிருக்கேன் அந்த கான்வர்சேஷனை. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. எனக்கு எல்லாமே கரெக்டா அந்த சீனோட ஞாபகம் வந்தது எழுதும் போது. பட் இப்ப கேட்டீங்கன்னா சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கலாம், விட்டு போலாம். பட் ஆனா நம்ம அது எங்கேயோ ஸ்டோர் ஆயிருக்கு போல இருக்கு ரொம்ப ஆழமா. அதனால அது எங்க பாட்டி ரொம்ப எல்லாம் வளவலன்னு பேச மாட்டா, என்னையே பேச்ச குறம்பா. கஷ்டமாச்சு, நமக்கு கஷ்டமாச்சு, ரொம்ப பேசுற கொஞ்சம் குறை அப்படின்னு சொல்லுவா. நான் மோஸ்ட்லி ஸ்கூல்ல இருந்து இம்போசிஷன் வாங்குறதே டோன்ட் டாக் அப்படிதான். அந்த இம்போசிஷன் இல்ல, அது தப்பு இல்ல. ஏன்னா இப்ப அந்த பேச்சு தான் இப்ப உங்களை இவ்வளவு பேருக்கு கொண்டு சேர்த்திருக்குல்ல, அது ஒரு பெரிய கிஃப்ட், காட்ஸ் கிஃப்ட். இப்போ நம்ம சாதாரணமா கதை எழுதுறவங்க கற்பனையா எழுதுவாங்க, இல்ல கொஞ்சம் ரியல் இன்சிடென்ட்ஸை வச்சு கற்பனை சேர்த்து எழுதுறது. ஆனா உங்க கதைகளுக்குள்ள பெரிய பெரிய வேதாந்தங்கள், அதனுடைய தத்துவங்களையும் சேர்த்து சேர்த்து நீங்க எழுதுற போது அந்த காம்பினேஷன் எப்படி உங்களுக்கு வருது, அது பத்தி சொல்லுங்க. இப்போ சமீபமா லலிதா சஹஸ்ரநாமம் எழுதும் போதும், மித்த அக்ஷர மணமாலை இதெல்லாம் எழுதும் போது சொல்லும் போது, இப்ப அந்த அண்டர் தி ட்ரீல 7 வருஷமா சொன்ன கதைகளோட இது நமக்குள்ள இருக்கு இல்லையா, முன்னாடி பார்த்த கதையே இப்ப வேற பரிமாணத்துல தெரிகிறது. முன்னாடி பார்த்த விஷயங்களே இப்ப வேற மாதிரி நம்ம பாக்குறோம், வேற கோணத்துல இருந்து பாக்குறோங்கிறது இத்தனை நாள் வாசிப்புல மெச்சூர் ஆயிருக்கு. இதே அரங்கனோட பொழுதுகளை நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி எழுதிருந்தேன்னா இதெல்லாம் எழுதிருப்பேனான்னு தெரியாது, கதையோட நின்று இருப்பேன். இருக்கலாம். இப்போ ஒவ்வொரு கதைக்கும் பின்னாடி இதுதான் இருந்திருக்கணும், இதனாலதான் இதை இப்படி சொல்லியிருக்கா அப்படிங்கறத நம்ம சேர்த்து சேர்த்து தெரிஞ்சத அதுக்குள்ள பிளெண்ட் பண்ணிட்டு வரோம். அதுவுமே பிளான் பண்ணி இல்லை, எந்த இடத்துல அது நமக்கு ஞாபகம் வருதா. உதாரணமா கிருஷ்ணரோட லீலையை பத்தி ஒரு இடத்துல எழுதுறோம். தாமோதரனா அவன் அந்த 2 மரத்தையும் இடிச்சுட்டு வரான். சோ அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நம்ம மனச கிருஷ்ணன் கிட்ட முடிச்சு போட்டேன்னா அவன் எடுத்துட்டு போவான், நீ பிளான் பண்ணாத. இதுதான் நம்ம சொல்றோம் கதையா. அப்போ அதை அந்த இடத்துல எழுதுறோம். அதே மாதிரி கஜேந்திர மோட்சத்தை நிறைய பேர் ரொம்ப ஆச்சரியமா சொன்னா அது ரொம்ப நன்னா வந்திருக்குன்னு. கஜேந்திர மோட்சம் இத்தனை நாள் பார்த்த விதம் வேற. இப்போ நம்ம வேதாந்தம் அதெல்லாம் படிக்கிறச்ச பார்க்கும்போது அந்த பெருமாள் ஃபர்ஸ்ட் எதுக்கு இவனை அடிச்சிருப்பார், அதாவது முதலைய அடிச்சிருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது அடியார்களோட காலை பிடிக்கிறவன் தான் வஸ்தி பெருமாளுக்கு. தொண்டரடி பொடி ஆழ்வாரா இருக்கிறவன தான் வஸ்தியா இருக்க. சோ தொண்டர்களுக்கு அடியாரா இருக்கிறவாள பெருமாளுக்கு ரொம்ப நெருக்கமா இருப்பா. அப்படிங்கறதுனால முதல்ல கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுக்கல, அந்த முதலைக்கு மோட்சம் கொடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை சொல்லியிருப்பேன்.
அதே மாதிரி அந்த கஜேந்திர ஞானம் அதுக்கு முன்னாடி ஒரு அரசனா இருக்கு. அந்த சாபங்கிற ஒரு விஷயத்தை பத்தி இதுல எழுதிப்பேன். அப்ப பாரு துர்வாச முனிவர் சாபம் கொடுக்குறாருன்னா, கோவப்பட்டு சாபங்கிறது நெகட்டிவ் கிடையாது, சாபங்கிறது ஒரு அனுகிரகம். ஓ ஏன்னாக்கா இல்லாட்டி அந்த சோல் எவால்வே ஆகாது, போராடி அடுத்த நிலைக்கு போகாது, ஒரே இடத்துல தேங்கிடும். இப்போ ஒரு அரசன் இருக்கான், அவன் வந்து பக்தி பண்றான், உலக மக்களுக்காக நினைக்கிறான், எல்லாம் பண்றான், தனக்குன்னு எதுவும் கேட்க தெரியல அவனுக்கு, தனக்கு மோட்சம் வேணும்னு அவன் கேட்க தெரியல. அப்போ அந்த இடத்துல ஒரு ரிஷி வரர், அகத்தியர் வரர், அவன் வந்து மரியாதை பண்ணன உடனே இந்த இந்த ஜீவனுக்கு பாரு தனக்கு எதுவும் வேணும்னு கேட்க தெரியலன்னு ஒரு சாபத்தை கொடுக்குற, அவன் யானையா மாறுறான். அப்ப யானையா வந்ததுக்கு அப்புறமா தான் ஆதி மூலமே கூப்பிட தோன்றது அவனுக்கு. அப்ப அவன் அரசனா இருந்ததுன்னா அப்படியே இருந்திருப்பான். சோ அவனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்து அதை விமோச்சனம்ங்கிறது கோயிங் டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கறது அந்த இதுல எழுதிருந்தேன். சோ அந்த மாதிரி நமக்கு ஒரு பெரிய கிரேட் மெசேஜா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படிங்கிற அந்த அங்கலாய்ப்புல தான் அதிகம் பேர் இருந்துட்டு இருக்காங்க. இல்ல அது உங்களை எவாலுவேட் பண்றதுக்கும் எலிவேட் பண்றதுக்கும் தான் அது பகவான். இல்ல இப்ப நம்ம ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாம் சேவிக்க போறச்ச சில சமயம் கோச்சின்டானா அது இன்னும் வசதி. ஓ ஆமா, அணுக்கமா இருக்கிறா. அப்புறம் வந்து அவளோட கோபம் நம்மள ஒண்ணும் பண்ணாது, அது நம்மள அடுத்த லெவலுக்கு கொண்டு போக அவ ஏதோ சொல்லுவான். அப்படி பார்க்க ஆரம்பிச்சோன்னா துர்வாசர் எவ்வளவு நல்லது பண்ணிருக்கான்னு தெரியும். பரவாயில்லையே, அவர் தபஸ் பண்ணி அவருடைய ஆற்றலை கொண்டு வந்து கோபமா எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் அடுத்த நிலைக்கு தள்ளிடுவார். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சாப விமோச்சனம் தான். இப்ப நீங்க சொல்ற போதுதான் தோணுது எனக்கு. ஏன்னா நிறைய புராணங்கள்ல வந்து அந்த கேரக்டரை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறவர் துர்வாசரா இருப்பார் அல்லது நாரதரா இருப்பார். ரெண்டு பேர் தான், ரெண்டு கேரக்டர் தான் அதிகமாவே வந்துட்டு இருக்கோம். உங்களுடைய இப்ப இந்த 2 புத்தகங்கள் அத வெளியீட்டு பண்ணியாச்சு, அதை படிச்சவங்க அதை வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்த ரியாக்ஷன்ஸ் அதை பத்தி சொல்லுங்க எங்களுக்கு. இந்த புஸ்தகத்தை பத்தி சொல்லும்போது, இந்த புஸ்தகத்தை இந்த ஃபேஸ்புக்ல தான் எழுதினேன். அதை எழுதும் போதே முத்தையா சார், மரபிந்தர் முத்தையா சார் படிச்சுட்டு நான் தான் இதுக்கு முன்னுரை கொடுப்பேன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாரு. வழக்கறிஞர் சுமதி மேடம் தான் இந்த புத்தகத்தை வெளியீட்டு விழா முழுக்க நடத்தினாங்க. இதுல இருக்கக்கூடிய எல்லா பிழைகளையும் திருத்தி கொடுத்தது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதெல்லாம் வந்து திரு கிருஷ்ணா அவர்கள் தான் எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆளுமைகள்னு சொல்லும்போது தேங்யா சுந்தரம் சார் யார் அந்த விழால வந்து பேசினாரோ ரொம்ப பாராட்டினார் அவர். அதுக்கப்புறம் திருப்பூர் கிருஷ்ணன் சார் ரொம்ப பாராட்டினார். நிறைய பேர் பாராட்டினாங்க. அதுல இன்னும் சொல்லணும்னா எழுத்தாளர் ரா முருகன் அவர்கள் ஃபோன் பண்ணி இது எப்படி எழுதினா, எனக்கு இந்த மாதிரி ஒரு புக்கு நான் எழுதணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் MA சுசீலான்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளர், ரொம்ப சீனியர் ரைட்டர், அவங்களும் வந்து ரொம்ப பாராட்டினாங்க. இன்ஃபேக்ட் நான் 48 சாப்டரோட நிறுத்திட்டேன். லாஸ்ட் 2 சாப்டர் அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு எத்திராஜ் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறவங்க, அவங்க ஃபோன் பண்ணி நீ அந்த 2 இதுக்கு கிளாசரி போடணும், நிறைய பரிபாஷையா இருக்கு புரியாது. அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறவங்க எப்படி பெருமாளை சேவிக்கணுங்கிறதுக்கு ஒரு கைடு மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் லாஸ்ட் 2 சாப்டர் ஆட் பண்ணேன். சரி சரி. இந்த மாதிரி நிறைய இன்னும் இப்ப கூட விழாவில நான் பார்த்தேன், சிவசங்கரி அம்மா கூட வந்திருந்தாங்க. சிவசங்கரி அம்மா அவங்கள மாதிரி வந்தவங்க நிறைய பேர், அவங்கள பத்தி சொல்லுங்க. சிவசங்கரி அம்மா கிட்டயும் புஸ்தகத்தை கொடுத்தேன் நானு. அவங்க முதல்ல நான் அன்னைக்கு பிஸியா இருக்கேன்னு சொன்னாங்க, ஆனா அவங்களும் வந்தாங்க. நிறைய பேர் பிளஸ் பண்ணாங்க அந்த விழால. பாத்தீங்கன்னாக்கா நான் எதிர்பார்க்காத நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே அவங்களோட துறையில பெரிய ஆளுமைகள். ஆர்டிஸ்ட் கேஷவ் சார் வந்திருந்தார், மணியம் செல்வன் சார் ஆர்டிஸ்ட் வந்திருந்தார். அவங்க எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. அப்புறம் இந்த புஸ்தகத்துல பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு ஓவியம் வரைஞ்ச நரேந்திர பாபு, அவர் வந்து ரொம்ப அருமையான ஓவியங்களை வரைஞ்சிருந்தார். ரொம்ப அதாவது ஒரு ஃபோக் அண்ட் இந்தியன் ஆர்ட் பிளெண்ட் பண்ணி வரைஞ்சி கொடுத்தார். அதுல என்ன ஆச்சரியம்னா, இந்த புக்குக்கு தான் நான் அவர்கிட்ட கேட்டேன். ஆனா அவர் அதுல இருந்து என்னோட ரெகுலரா படிக்க ஆரம்பிச்சு அவளும் நானும்க்கு நான் கேட்காமயே போட்டுட்டேன். நான் புக்கு முடிக்கிறேன் சார், நான் புக்கு நான் போட்டு முடிச்சாச்சு அப்படின்ட்டாரு அவர். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆக்சுவலா அது 2 வால்யூம் அவளும் நானும். ஃபர்ஸ்ட் வால்யூம் தான் வெளியிட்டு இருக்கோம், செகண்ட் வால்யூம் பிரிண்டிங்ல இருக்கு. சரி, அதுவும் வந்துடும் இப்போ இந்த இன்னொரு 10 டேஸ்க்குள்ள வந்துடும். எனக்கு உங்ககிட்ட கேட்க ஆசையாவே இருக்கு. ஆண்டாள் எப்படி இருந்திருப்பா, அங்க வந்து ஆச்சாரியார்கள்லாம் எப்படி, இதெல்லாம் நீங்க சொல்ற போது
நீங்க குட்டி பொண்ணா இருக்கிற போது அங்க எப்படி இருந்திருப்பீங்கன்னு எனக்கு இப்ப கற்பனையில அது ஓடுது. இருக்கே அவளும் நானும் அதான். இருக்கு. இப்போ அதுக்கு அவளும் நானும்ல இருக்கு. இப்ப நீங்க போய் அங்க கோயில்ல பெருமாள் சந்நிதியிலயோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துல அப்படி உட்கார்ற போது உங்க மனசுக்குள்ள எப்படி ஓடும்? நான் இப்பவுமே மைண்ட் அளவுல அதே 5 இயர் 6 இயர் ஓல்டு தான். கோவிலுக்கு போனேன்னா நான் அப்படியே தான் இருப்பேன் நானு. நைஸ். ஏன்னா ரொம்ப உடம்பு வேணா வளர்ந்துருக்கே தவிர மென்டலி நான் இப்ப கூட அந்த ஸ்டேட்ல தான் இருப்பேன் எப்பயுமே கோவிலுக்கு போனா. ஏன்னா ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு இருப்பேன். இங்க பாரு இவ்வளவு கூட்டமா இருக்கு, நான் வரேன்னு தெரியாதா அப்படிலாம் கேட்டு இருப்பேன். இது நல்லா இருக்கே. இத்தனை பேர், அதுவும் கார்த்திகை மாசம் கூட்டம் இவ்வளவு இருக்கு, என்னைய சீக்கிரம் உள்ள கூட்டின்னு போ, நான் கியூல நிக்க மாட்டேன் அப்படிலாம் அடம் பிடிச்சு நிப்பேன். அப்ப யாரோ ஒருத்தர் கூட்டின்னு போவா. சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இதுக்கே சண்டை போட்டிருக்கீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல இருந்து உங்களை சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. பெருமாள் என்ன பாடுபட்டிருப்பாரு? ஆமா, என்ன ஷிஃப்ட் பண்ணும்போது ரொம்ப துக்கமா இருந்தது. எனக்கு ஒரு 10 நாள் ஆக்சுவலா கல்யாணத்தோட சீரியஸ்னஸே தெரியாம கல்யாணம் பண்ணிட்டோமோன்னு ரொம்ப யோசிச்சிருக்கேன் நானு. இப்படி கூட்டின்னு வருவாங்கன்னு கல்யாணம் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் எல்லாம் நம்ம சொன்ன பேச்செல்லாம் கேட்பாங்கன்னு நினைச்சேன். இன்னும் திட்டு விழுன்னு அப்ப தெரியாது. அதுக்கப்புறமா தான் இங்க வந்து என்னோட மதரின்லாம் கோயிலுக்குலாம் வா போலாம்னா எந்த கோயிலுக்குன்னு நான் கேட்பேன். பெரிய கோயிலுக்கு தான் போவேன், இந்த கோயிலுக்குலாம் நான் வரமாட்டேன்லாம் ஆர்கியூ பண்ணிருக்கேன் நானு. அதனால எங்க மாமனார் ரொம்ப என்னோட இதை பார்த்துட்டு நான் மிஸ் பண்ணக்கூடாது ஸ்ரீரங்கத்தைன்னு ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை என்ன திருவள்ளூர் அழைச்சின்னு போயிடுவார். திருவள்ளூர்ல வீரராவனை பாக்கறச்ச ரங்கநாதன் மாதிரி சயன கோலத்துல சேவிக்க வைப்பாரு. அது அப்பப்ப அழைச்சின்னு போவார். அதுதான் எனக்கு அவுட்டிங்க கல்யாணம். சரி. ஸோ அப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கும் போவேன். அதனால இங்க வந்து மெட்ராஸ் வந்ததுல இருந்து சட்டுன்னா நினைச்சுண்டா ஸ்ரீரங்கத்துக்கு போக முடியாத டயத்துல எல்லாம் திருவள்ளூர் போயிட்டு வந்துடுறது. ஆமா. வாழ்க்கையோட இந்த ஓட்டம் நீங்க எழுதணும்னு பிளான் பண்ணி எழுதல, இப்படி பண்ணணும் இதெல்லாம் இல்லை. இப்போ பாக்குற போது எப்படி தோணுறது? இனி என்ன பண்ணலான்னு ஏதாவது பிளான் இருக்கா? பெருசா பிளான்லாம் எதுவும் கிடையாது. எப்பயுமே எனக்கு பிளானிங் பண்ணா அது சரியா ஒர்க் அவுட் ஆகாது. நான் வந்து ஆனா நிறைய ஆசைகள் இருக்கு, நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கு. இப்போ வந்து அன்னையாய் அத்தனாய்ன்னு சொல்லிட்டு ராமானுஜரோட அடியார்களை பத்தி எழுதிட்டு இருக்கேன். ஒரு ஆச்சாரியன் கிட்ட எப்படி பக்தி பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து எனக்கு எப்பயுமே நம்மாழ்வார் மேல மதுரகவி ஆழ்வார், 12 ஆழ்வார்ல ஒரு ஆழ்வார் வந்து பெருமாளை பாடாம ஆச்சாரியனை மட்டும்தான் பாடியிருக்காரு, மதுரகவி ஆழ்வார். அந்த கண்ணினும் சிறுத்தாம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டெய்லியே சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் அது. அப்போ வந்து அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபனை நம்பியே அப்படிங்கும்போது எனக்கு அம்மா அப்பாலாம் தெரியாதுப்பா, எனக்கு எல்லாம் ஆச்சாரியன் தான் அப்படின்னு சொல்ற நிலை இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கா. அப்போ ராமானுஜரோட அடியார்கள், அதாவது நான் அவருக்கு முன்னாடி குரு பரம்பரை எல்லாம் எடுத்துக்கல, ஆள வந்தாருக்கு அப்புறமா வரக்கூடியதெல்லாம் எடுத்துக்கல. ராமானுஜர்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய அடியார்கள் முதல்ல நான் வந்து இந்த அவர் நியமிச்ச நிறைய சிம்ஹாசனாதிபதிகளை பத்தி எழுதணும்னு தான் ஆரம்பிச்சேன். அவளை பத்தி கொஞ்சம் தான் தகவல்கள் இருக்கு, எல்லார பத்தியும் பேர் தான் இருக்கு மெயினா. சோ அதனால அவருடைய அடியார்கள் எந்த மாதிரி அவர்கிட்ட அபிமானமாவும் பிரியமாவும் எப்படி பக்தி பண்ணினா, அது அவளை எந்த நிலைக்கு கொண்டு போனது அப்படிங்கிறதுக்காக அதை எழுதின்னு இருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இன்னும் நிறைய ஆசைகள் இருக்கு. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் எழுத சொல்லி தேங்யா சார் வந்து விழாவிலேயே சொன்னதுனால அது ஒண்ணு எழுதணும்னு ஆசை இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்தை எப்படி அனுபவிச்சேனோ அது மாதிரி சில திவ்ய தேசங்களை நான் அனுபவிச்சிருக்கேன். ஓகே. அது வந்து வீதிகள், பிரகாரங்கள், சன்னதிகள் அப்படிங்கிற பேர்ல அதே மாதிரி என்னோட அனுபவத்தையும் கலந்து ஒரு இது எழுதலான்ட்டு அது வச்சிருக்கேன். அது எழுதிட்டு இருக்கேன். அதை நான் இன்னும் வெளியில இது பண்ணல. இதெல்லாம் தான் இப்போதைக்கு. பட் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அப்பப்ப என்ன தோன்றுதோ, எப்படி ஆண்டாளையும் பெரியாழ்வாரையும் எழுதினோமோ எல்லா ஆழ்வார்களோட சரித்திரமும் எழுதணும். முக்கியமா திருமங்கை ஆழ்வாரோட கலியனோட சரித்திரத்தை எழுதணும். இது எல்லாமே ஆசைகளா இருக்கு. பிளானிங்னா எதுவும் பண்ணல. அனுகிரகமும் வந்துடும் சீக்கிரத்துல. எனக்கு ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஒரு வாசகர் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது எப்படி அதை அணுகணும்னு ஒரு எழுத்தாளரா உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? அதான், எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாம ஒரு புத்தகத்தை எடுக்கும்போது எப்பவுமே ஒரு புஸ்தகம் ஒரு 10 பேஜுக்குள்ள உங்களை வந்து உள்ள ஈர்க்க ஆரம்பிச்சிடும். அப்படி அது ஈர்க்க ஆரம்பிக்கலன்னா அதை படிக்கிறதுக்கு உண்டான நேரம் இப்ப இல்லைன்னு அர்த்தம். அடுத்த புஸ்தகத்தை படிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி இதை எடுத்துக்கலாம்.
நம்ம வந்து புக்கு வந்து அது அதோட சிறப்போட தான் இருக்கும். நம்ம எந்த லெவல்ல மெச்சூரிட்டி லெவல் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அப்பீல் ஆகும். உதாரணமா நான் வந்து ஜோனத்தன் லிவிங்ஸ்டன் சீகல் புக்கு ரிச்சர்ட் பார்க்கோடது ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது எல்லாரும் பயங்கரமான இன்ஸ்பைரிங் புக்லாம் சொன்னா. எனக்கு 10 வரி கூட புரியல. சரி. நான் ஒரு 4 பக்கம் படிச்சு பார்த்தேன், எனக்கு புரியவே இல்லை. இத்தினோட ஒரு 70 பக்கம் கூட இல்லை அந்த புக்கு. அது ஏன் நமக்கு புரியல? சரி, ஒருவேளை நமக்கு தான் தெரியலன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 2 வருஷம் கழிச்சு வேர்ல்ட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ்னு ஒரு புக் படிச்சேன். அது வந்து 400 பக்கம் புக்கு. அதை என்னால 1.5 நாள்ல படிக்க முடிஞ்சது. ஆனா இந்த 60 பக்க புக்கை என்னால படிக்க முடியல. அந்த புக்கை படிச்சு முடிச்சுட்டு ஒரு 2.5 வருஷம் கேப்ல வந்து திருப்பியும் ஜோனத்தன் லிவிங்ஸ்டன் ஈஸியா புரிஞ்சது. அதுக்கு நான் மெச்சூர் ஆற டைம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு புஸ்தகத்துக்கும் நம்ம மெச்சூர் ஆனாதான் அது நமக்குள்ள வரும். நமக்குள்ள இல்லைன்னா அது வராது. சோ அது புக்கு மேல தப்பும் இல்ல, நம்ம தப்பும் இல்ல. we have to give time for everything அப்படின்னு நான் நினைப்பேன். ஒரு வாசகரா ஒரு புஸ்தகத்தை அணுகிறதுங்கிற அந்த மைண்ட் செட் தான். இப்போ நமக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்கலாம். நான் எனக்கு இன்னொரு கோவம் வரும், நிறைய பேர் நீ வீட்டுல நிறைய புக்கு வாங்கினா இதெல்லாம் படிச்சிட்டியான்னு கேட்பாங்க. புக் லவர்ஸ்ட்டு அந்த கேள்வியே கேட்க கூடாது. எவ்வளவு புக்கு இருந்தாலும் படிக்கிறோமோ இல்லையா வாங்கி வச்சுப்போம். அதேதான். அதுக்கப்புறமா ஏதோ ஒரு டைம்ல ஏதோ ஒண்ணு படிப்போம். நான் ஆக்சுவலா 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின புக்கு தான் இப்ப நான் படிச்சுட்டு இருக்கேன். நேத்து வாங்கின புக்கை நான் இன்னும் தொடவே இல்லை. சோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் இருக்கும். நீங்க சொல்றது நானும் உணர்ந்திருக்கேன். ரொம்ப வருஷம் முந்தி நம்ம கைக்கு வந்த புத்தகம் கண்ணு முன்னாலே இருக்கும். சில சமயம் அப்ப வாங்கிட்டு வந்திருப்போம், அடுத்த நாள் முடிச்சிடுவோம். அது அப்படிதான். இப்ப வாசகர்கள் வந்து புத்தகத்தை புரிஞ்சுக்கிறது மாதிரி எழுத்தாளர்களையும் புரிஞ்சுக்கிட்டு அதை அணுகுனா புத்தகத்துக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி பண்ண சொல்லலாமா? அப்படி சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா நான் வந்து எழுத்தாளர்களை ரொம்ப பார்க்க மாட்டேன். எனக்கு கண்டென்ட் தான் முக்கியம். யார் வேணா எழுதிருக்கலாம் இந்த கண்டென்ட். அது பேரு தெரிஞ்ச பாப்புலர் ரைட்டராகவும் இருக்கலாம், பாப்புலர் இல்லாத ரைட்டராகவும் இருக்கலாம். அந்த கண்டென்ட் ரொம்ப நல்லா இருந்ததுன்னாக்கா அது வந்து அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட். ஏன்னா பாப்புலர் நான் பாப்புலர் சொல்லல, எழுத்தாளருடைய அந்த மைண்ட் செட்டு நம்ம ஓரளவுக்கு அதுக்குள்ள நம்ம டிராவல் ஆக ஆரம்பிச்சா இந்த புக் நமக்குள்ள வந்துடும். அதை கேக்குறேன். எழுத்தாளர்கள் வந்து ஒவ்வொருத்தர் இப்போ பாலகுமாரன் சாரோட ரைட்டிங்லாம் படிக்கும்போது அவரோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லுக்கிங் அட் திங்ஸ் இருக்குல்ல, அது நம்மள வெகுவா பாதிக்கும். லாசாராவோடதும் அப்படிதான். லாசாராவோடதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். ரெண்டாவது அந்த கதைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருப்போம் இல்லையா, ஆரம்பம் அப்புறம் ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றது, அதெல்லாம் இருக்கவே இருக்காது. நான் எப்பயுமே சொல்ல, ஒரு கேக்ல வந்து நடுவுல ஒரு ஸ்லைஸை கட் பண்ணி எடுத்தோம்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி லாசாராவோட கதை இருக்கும். ஒரு லைஃப்ங்கிறதுல இருந்து ஒரு ஸ்லைஸ் எடுத்த மாதிரி இருக்கும். சோ நீங்க முன்னாடி பின்னாடி கதையில நீங்களே ஜோடிச்சுக்க வேண்டியதான். சோ அந்த மாதிரி ஒரு ரைட்டிங்கா இருக்கும். ஒவ்வொரு ரைட்டர் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு விதமா. இன்னும் நிறைய இந்த எழுத்துலகத்துல உங்களுடைய பெயர் ரொம்ப பெருசா ஜொலிக்கிறதுக்கும் அரங்கனுடைய அனுகிரகம் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ரொம்ப மன மகிழ்ச்சி, ஆரோக்கியம், மன நிம்மதி எல்லாத்தையும் தரணும். நிறைய நீங்கள் எங்களுடைய படிப்புக்கு வந்து நிறைய விருந்தாக புத்தகங்கள் தரணும்னு வாழ்த்துறோமா. தேங்க்யூ. நன்றி.